நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பீம் எடுத்திருக்கோம். அந்த பீமை ஏபின்ற 2 நைஃப் எட்ஜஸ்க்கு நடுவில் வச்சுருக்கோம். இப்போ சென்டரில் லோடு கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன் எல்லா டிப்ரெஷனுடைய வேல்யூஸும் சேர்த்தனா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் இது நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்போ ஏபின்றது 2 நைஃப் எட்ஜஸ் பாயிண்ட். இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல் வேல்யூ. இப்போ ஏபிக்கு மிடில் சென்டரில் சி. அந்த சியில் தான் என்ன கொடுத்துருக்கோன்னா டபிள்யூன்ற லோடு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம். டபிள்யூ லோடு. இந்த டபிள்யூ லோடுனால இந்த ஏபி பீம் இருந்ததில்ல, அந்த ஏபி பீமில் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் இட்ஸ் அ ஆக்ஷன் டியூ டு த லோட் த ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னா நைஃப் எட்ஜஸ் பாயிண்டில். நைஃப் எட்ஜஸ் எங்கே இருக்குது, ஏ பாயிண்டில் இருக்குது. அப்போ அந்த ஏ பாயிண்டில் எப்படி இருக்கும்னா அப்வர்ட் டைரெக்ஷனாக இருக்கும். அப்பர் டைரெக்ஷனில் இங்கே ஒரு லோடு சி பாயிண்டில் லோடு கொடுக்கக்குள்ள ஆக்ஷன் ஏல அப்பர் டைரெக்ஷனில் இருக்கும். சிமிலர்லி அட் பி பாயிண்டில் அப்பர் டைரெக்ஷனில் இருக்கும். பட் இங்கே நம்ம டபிள்யூன்னு கொடுக்குற ஆக்ஷனில் இந்த லோடுனால ரியாக்ஷன் W/2. அந்த இடத்துல என்ன இருக்கும், அப்பர் டைரெக்ஷனில் ஃபோர்ஸு W/2. ஏ பாயிண்டில் ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற லென்த்து, அந்த லென்த் வந்து L/2. இப்போ இந்த இடத்துல சியில் தான் நமக்கு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ 2 பெண்டிங் மூமெண்ட், இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் வில் பி கிரியேட்டட். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஏபி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சனா ஏபி. பட் அந்த ஏபி ஃபஸ்ட் பொசிஷன் இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும், டிப்ரெஷன் ஆகிருக்கு. அது இறங்கி வந்திருக்கு இல்லையா, அந்த பீம் இறங்கி வந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் தான் யங்ஸ் மாடுலஸ். அதுலேருந்து தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், யங்ஸ் மாடுலஸ். y is equal to depression. இந்த y இப்போ ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷன், லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷன் வந்து D. லோடு கொடுத்ததுனால சி பொசிஷனுக்கு வந்துடுது. இப்போ CD இஸ் ஈக்குவல் டு ஒய். CD வேல்யூ இஸ் ஒய். வி நோ A to L லென்த்து அது எவ்வளோ, ஃபுல் லென்த் எல்லுனா ஏலேருந்து டி வரைக்கும் இருக்கிற பாயிண்ட், அதான் மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், L/2. அதனுடைய வேல்யூ L/2. என்டையர் லென்த் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்க வேல்யூ எல் அப்படின்னா ஏலேருந்து டி வரைக்கும் இருக்க வேல்யூ L/2. இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்குது, ஒரு கேண்டிலிவர் மாதிரி இருக்கா, ஏலேருந்து சிக்கு இருக்கிறது. இப்போ ஒரு பாயிண்டில் லோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ரியாக்ஷன் எங்கே இருக்குது, W/2ல். W ஒர்க் லோடு கொடுக்கறதுனால W/2ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த இடம் கேன்டிலிவர். அப்போ y ஈக்குவல் டு, we know the cantilever depression, y ஈக்குவல் டு WL3/3EAK². இந்த ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேன்டிலிவர் மாதிரி இருக்கும். பட் எல் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னவாக இருக்கும், எல்லுக்கு பதில் L/2. அதே மாதிரி W வந்து இந்த ஆக்ஷன் நான் டிப்ரெஷன் கேன்டிலிவருக்கான டிப்ரெஷன் தான் எழுதியிருக்கேன். அந்த கேன்டிலிவருக்கான டிப்ரெஷனில் டபிள்யூன்றது W/2. அப்போ W/2 இன்ட்டு L3. L3க்குள்ளே இங்கே லென்த்து L/2. W வந்து W/2 ஆகிடும். அதே மாதிரி L வந்து L/2. ஏன்னா இந்த இடத்துல ஏலேருந்து டிக்கு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்,
y equal to w by 2 into l cube by 8 into 3e ak squared. அப்போ இதை 2 into 8 16, 16 into 3 48 e ak squared, wl cube by 48 e ak squared. இந்த ak squared தான் moment of inertia, ig உடைய வேல்யூ. இப்போ ig உடைய வேல்யூ ரெக்டாங்குலருக்கு எப்படி இருக்கும், bd cube by 12. இங்கே wன்றது m into g. ஸோ இப்போ இதில் டிப்ரெஷன் நீ எழுதினா y equal to mg l cube divided by 4 into b d cube e. இதுதான் நான் யூனிஃபார்ம் உடைய டிப்ரெஷன் y உடைய வேல்யூ. ஸோ அப்போ e எழுது யங்ஸ் மாடுலஸ் e எழுதுக்குள்ள என்ன பண்ணுவோம், யங்ஸ் மாடுலஸ் e இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல e இருக்கு இல்லையா கீழே, அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஒய்க்கு பதில் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இப்போ என்ன வரும், mg l cube divided by 4d cube y into Newton per meter square. This unit is Newton by meter square. இதுதான் பின் அண்ட் மைக்ராஸ்கோப் மெத்தடில் Young's modulus. Find out the Young's modulus. This is the non-uniform bending apparatus setup by pin and microscope. நேற்று பார்த்தோம்ல அதே சேம் திங். லோடு வந்து ரெண்டு கார்னர்லேயும் கொடுக்காம யூனிஃபார்ம் பெண்டிங்கில் கொடுக்காம சென்டரில் இங்கே லோடு கொடுத்துருக்கோம். சென்டரில் மட்டும்தான் லோடு கொடுத்துருக்கோம். இந்த லோடு வந்து அந்த அங்கே வந்து சென்டரில் ஒரு பின் ஒன்று அந்த சென்டரில் லோடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிப்ரெஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு பின், அந்த பின் இருக்குல்ல சென்டரில் வச்சுருக்க பின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது கீழே வந்து லோடு அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த பின்னை தான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லோடை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அந்த பின்னை ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் லோடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு எம் ப்ளஸ் இங்கே 0.05ன்றது நம்ம கொடுக்குற மாசு, அது எவ்வளோ 50 கிராம், அந்த 50 கிராம்ன்றது தான் அப்படி எழுதியிருக்கோம். இப்போ அந்த பின் இங்கே சென்டரில் இருக்கிற பின். அப்போ லோடு கொடுக்க என்ன ஆகும், அந்த பின் வந்து டிப்ரெஷன் கீழே இறங்கிட்டே இருக்கும். அதனுடைய வேல்யூஸை ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் நோட் பண்ணுவோம். நோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸிங் லோடில் என்ன வேல்யூன்னு டேப்லெட்டட் பண்ணுவோம். தென் டிக்ரீஸிங் லோடில் என்ன வேல்யூ அப்படின்னு டேப்லெட் பண்ணி இதில் எழுதுவோம். அப்போ இன்க்ரீஸிங் லோடுக்கும் டிக்ரீஸிங் லோடுக்கும் மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுலேருந்து டிப்ரெஷன் மாஸ்க்கான டிப்ரெஷன். இப்போ எவ்வளோ கொடுத்தோம், இங்கே 0.05னா அது எத்தனை கிராம், 50 கிராம். அங்கே கொடுக்குற மாஸ் இருக்குல்ல, அதை மாஸை ஃபஸ்ட்டு ஒரு மாஸ் கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் அதில் ரீடிங் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம், அப்புறம் 150 கிராம், தென் 200 கிராம், 250 கிராம்னு அந்த மாஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து ரீடிங் எடுத்து நோட் பண்ணும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணி ரீடிங் எடுத்து நோட் பண்ணி இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி மீன் வேல்யூவை எழுதிடணும். அந்த மீன் வேல்யூலேருந்து ஏதோ மீன் மாஸ் எம்முன்னு எடுத்துட்டா அந்த 150 கிராம்குள்ளே, அதாவது எம்முக்கும் எம் ப்ளஸ் 150க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி எம் ப்ளஸ் 50க்கும் எம் ப்ளஸ் 200க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம எடுத்திருக்க மீன் மாஸ் என்னது 150 கிராம். அதே மாதிரி எம் ப்ளஸ் 100க்கும் எம் ப்ளஸ் 250க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றது எடுத்து எழுதிடணும். ஸோ இந்த டிப்ரெஷன் மீன் வேல்யூ எழுதிடுறோமா, மாஸுடைய வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ, 150 கிராம். இங்கே நீ அப்ளை பண்ணுற மாஸ் எழுதக்கூடாதுமா, நம்ம டிப்ரெஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாஸுடைய வேல்யூ. அப்போ அந்த மீன் இந்த மீன் டிப்ரெஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த மீன் டிப்ரெஷனுடைய வேல்யூ என்னென்னு எழுதுவோன்னா ஒய். அந்த ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் E ஈக்குவல் டு mg d cube by 4b into d cube y. அது யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. இங்கே இந்த ஒய்யை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். தென் பிரெத்து திக்னஸ் வந்து ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிஃபரில் பிரெத்தும் ஸ்க்ரூ கேஜில் திக்னஸும் கண்டுபிடிச்சிடணும். இதை இங்கே எழுதுகிறோம் இல்லையா மாஸ் ஃபார்முலா, அது எவ்வளோ 150 கிராம். 150 கிராமுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.